வணக்கம் உண்மையான உறவுகளே. உண்மை உறக்கச்சொல் மூலமாக உங்கள் கிளின்டன். ரொம்ப நாட்களாக நம்ம சேனல்ல வீடியோ போடல. அதனுடைய காரணங்கள் இனிமே நான் அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதான ஒரு பர்ச்சேஸ் பண்ற ஆப் தான். இப்போ எல்லாருமே நம்ம வீட்டில் உட்காந்தே நமக்கு தேவையான பொருட்கள் என்ன, அது எங்கெல்லாம் குறைந்த விலைகளில் தரமான பொருட்களா இருக்குங்கிறது தான் எல்லாருடைய ஆசைகளா இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே திருப்தி அடைகிற மாதிரி புதுசா ஒண்ணு வரும். அது போக போக சரியில்லாம போகும். இப்படி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்ல ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. வீட்ல உட்கார்ந்தே நமக்கு தேவையான பொருட்கள குறைந்த விலையிலயும், நமக்கு தேவையான பொருட்கள் அது சமையலா இருந்தாலும், அது எலக்ட்ரானிக்கா இருந்தாலும், நம்ம சாப்பிடுற விதமா என்ன விதமா இருந்தாலும், பேக்கரி ஐட்டம்ஸா இருந்தாலும், என்ன விதமான மக்களுக்கு தேவையான ஏ டூ இசட் பொருட்கள் எல்லாமே ஒரு இடத்துல அவைலபிளா இருக்கு. சொன்னா நம்ப முடியுதா? மிக குறைந்த விலையிலயும், மிக தரமாவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் என் கைக்கு வரல. ஸோ அதனுடைய தரங்கள் என்னங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோல நான் போட தான் செய்வேன். இந்த சேனல்ல நான் போட தான் செய்வேன். பட் அவங்க குடுத்திருக்க எல்லா ஃபீட்பேக்கும், அவங்க குடுத்திருக்க கம்யூனிகேஷனும் முதல்ல தமிழ்நாட்டோட கம்பெனி. அப்ப நம்ம அதுக்கேத்த ஆதரவு குடுத்து தானே ஆகணும். அந்த ஆதரவ தான் இந்த வீடியோ மூலமா குடுக்குறேன். இத பத்தி தான். அதனுடைய பேர் என்ன? பை மோட் இ-ஷாப்பிங். எங்க இருக்கு? சென்னையில தான் இருக்கு. சென்னை, போரூர். அதனுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கீழ குடுத்துருக்கேன். நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னா, நேரடியா கூட போய் பாருங்க. இது ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா என்னதெல்லாம் நம்ம பண்ண முடியும்? ஸோ யாரெல்லாம் பயன்படுத்த முடியும்? நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தீங்கன்னா, உங்களால பயன்படுத்த முடியும். நீங்க ஒரு ஐஃபோன் வச்சிருந்தீங்கன்னா, உங்களால பயன்படுத்த முடியும். நம்ப முடியலல்ல? இது Play Storeலயும் இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. நீங்க பிசிலயும் பண்றீங்கன்னா, உங்களால ப்ரௌசர் மூலமாவும் இதுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எல்லா விதமான வாய்ப்புகளும் இதுக்குள்ள குடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்புகள நம்ம எப்படி சரியான முறையில பயன்படுத்த போறோம்? பை மோட் இ-ஷாப்பிங்கில எப்படியெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும்? அத தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஏத்த மாரி நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ஆதரவா பை மோட்ட எல்லாரோடைய விதமாவும் நீங்க ரெஃபர் பண்றனால உங்களுக்கு எந்தவித பெனிஃபிட் இல்லன்னு நினைக்காதீங்க. அது எல்லாமே வீடியோ ஃபுல்லா சொல்றேன். நீங்க வீடியோவ முழுமையா பாருங்க. பை மோட் ப்ரௌசர்ல நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். பட் நீங்க Play Storeல ஆப்பா இன்ஸ்டால் பண்ணி பாருங்களேன். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். டைரக்ட்டா Play Store போயிருங்க. சர்ச் போயிருங்க. சர்ச்ல போயிட்டு பை மோட் இ-ஷாப்பிங்னு சர்ச் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாரி தான் ஒரு ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ இந்த ஹோம் பேஜ்ல என்ன விதமான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணியும் காமிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ இதில பாருங்க. ஸோ எல்லா விதத்திலயுமே இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இதில எல்லாத்துலயுமே ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நமக்கு புடிச்ச எல்லாத்துலயுமே கம்பேரிசன்ல எது பெஸ்ட்டா இருக்குன்னு பார்ப்போம். அப்பந்தானே நம்மளுடைய மனசுல அது ஃபர்ஸ்ட்டா இருக்கும். ஸோ இங்க என்னன்னா, நமக்கு புடிச்ச பிராண்ட் என்னவோ, அந்த பிராண்ட்ல உள்ளத நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம குறைந்த விலையில பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஃபுல்லா குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஓகே. தெளிவா பார்க்கலாமா? ஸோ இங்க பாருங்க. சமையல் ரீதியான இருக்கிற எல்லாமே குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னுமே ஃபில்டர் பை ஃபில்டரா குடுத்துருக்காங்க. இது நான் எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியணுமா? இந்த மாரிலாம் இருக்கு. ஷாப் பை கேட்டகரி. இத டச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல்லா வந்துரும். ஸோ இதில ஆல் இருக்கு. இதில ஃபுட் கிரெயின்ஸ் இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒவ்வொரு விதமானது இருக்கும். ஸோ ஒவ்வொரு விதத்திலயுமே எல்லாமே இருக்கு. எல்லாமே நீங்க கம்பேரிசன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு புடிச்ச விதமான பிராண்ட்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே ஃபில்டர் பை ஃபில்டரா வச்சிருப்பாங்க. சமையலுக்கு தேவையான என்னதெல்லாங்கிறதும் அதுக்கு கீழ ஒவ்வொரு ஆப்ஷனுமே கீழ குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நமக்கு தேவையானத டைரக்ட்டா நமக்கு என்ன தேவையோ அத நம்மளால ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாரி நீங்க ஃபில்டர் பண்ணி ஈஸியா எடுத்துக்கலாம். இதே மாரி இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இருக்கு.
ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே நம்ம நார்மலாக சீக்கிரம் நம்ம குக் பண்ணணும். நம்ம வேறு வேலைக்கு போகிறோம். அந்த வேலையில் நம்ம சீக்கிரமாக சமையல் செஞ்சு சாப்பிடணும்னா, நமக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம அழகாக சமைச்சு அழகாகவே சாப்பிடலாம். ஸோ பர்சனல் கேர். ஸோ பர்சனல் கேர்னால் என்ன? நமக்கு பிடிச்ச பிராண்டில் க்ரீமு, ஃபேஸ் வாஷு, பெர்ஃப்யூமு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச பிராண்ட் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஒவ்வொன்றையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷாம்பு, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. பெர்ஃப்யூம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதில் மென்ஸு, உமன்ஸு, ஹேர் கலரிங்கு எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது நமக்கு பிடிச்சது வீட்டு தேவையான பொருட்கள். இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சின்ன சின்ன ரேட்லேயும் கொடுத்துருக்காங்க. ரூ. 5 இருந்து கூட இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பொருட்கள் ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஒவ்வொரு ப்ராடக்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இனிமேல் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கா? ஸோ நமக்கு சாப்பிட்ற விதமான பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பிரெட் அண்ட் ஜாம் இருக்கும். ஸோ இதில் ஸ்நாக்ஸு, நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம இதிலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். எஸ்பிஎம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பெரிய விதமான ஒன்று. ஏன்னா எதையுமே நம்ம செலவழிக்காமல் நம்ம இது அன்றாட வாழ்க்கையில் என்ன வாங்க போகிறோமோ அதை நமக்கு பிடிச்ச பிராண்டில் நம்ம இங்கே வாங்க போகிறோம். ஸோ இதில் வாங்குகிற விதமாக இனிமேல் தான் அடுத்தது தெரியும். அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஷிப்பிங் இது எல்லாமே எப்படி இருக்குது, நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கா, கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பைரி டேட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளவு நாட்களுக்குள்ளே கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி ஹானஸ்ட் ரிவ்யூவாக இனிமேல் போடலாம். நான் வெல்கம் கிட்டுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெல்கம் கிட்டு என்னங்கிறத இனிமேல் தொடர்ந்து நான் சொல்கிறேன். நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ போக போக இதோட பெனிஃபிட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் இப்போ உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். நமக்கு பேக்கரியில் ஒரு ஸ்நாக்ஸு தேவையான பிஸ்கெட்ஸு, ஸோ இந்த மாதிரி சிப்ஸு, சாக்லேட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு இப்போ ஒரு பர்த்டே இது வருது. ஸோ அதனால நம்ம இதில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டர் எல்லாமே இருக்குது பாருங்கள். நமக்கு தேவையான எனர்ஜி ட்ரிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். ட்ரிங்க்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, காஃபிக்கு போடுற தூள், டீக்கு போடுற தூள், பேபி கேரு, பேபிக்கு சர்லக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு கடையில் போய் வாங்கினோம்னா அதனுடைய கம்பேரிசன் நீங்களே பண்ணி பாருங்கள். உங்களுடைய சைட்டில் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் லிங்க் கொடுத்துருக்கேன். எஸ்பிஐ ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ மற்ற நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்க அந்த லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் ரெடிமேட் ஃபுட்ஸ், அதாவது ரெடிமேடாக ஃபுட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஜாமு இந்த மாதிரிலாம் ரெடிமேடாக இருக்குது. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளவு வார்த்தை சொல்லணும்னு தெரியலை. இதெல்லாம் இனிமேல் நான் கடையில் வாங்கவே மாட்டேன். ஸோ இனிமேல் இதில் தான் என்னுடைய பர்ச்சேஸ் எல்லாமே. ஏன்னா நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்ன விதமான என்ன பிராண்டு என்ன ஃப்ளேவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பூஜை கேர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூஜைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. ஸோ பத்தியில் இருந்து எல்லாமே எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ அடுத்தது ஃப்ரெஷ்னர் அண்ட் இந்த நமக்கு பாத்ரூம்க்கு தேவையானது, நம்ம ரூம்ஸ்க்கு தேவையானது, அந்த ஆல் அவுட்டு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு லிஸ்ட்டையுமே சொல்ல முடியலை. ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் நிறைய இருக்கும். சோப்பு, சர்ப்பு, ஷாம்பு எல்லாமே. ஸோ என்னென்னா ஒரு கடையில் இருந்து கூவுற மாதிரி ஆகிட்டு எல்லாமே இருக்குங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே இருக்குன்னா எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ரூமை க்ளீனாக வச்சுருக்கவங்க சரி, நம்மளோட டைகர் பாம் கூட இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த இதில். ஸோ நமக்கு பிடிச்ச சோப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விதமான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது வெல்கம் கிட். இதுதான் நான் சொன்னது. இது எனக்கு காம்போ ஆஃபராக கொடுத்துருக்காங்க. இதில் மற்ற இதை கம்பேர் பண்ணி பார்த்தா ரூ. 600 ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சைட் 3 டாட் டச் பண்ணிவிட்டு லாகின் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு மை அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுல நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா வியூ கார்ட்டுன்னு இருக்கும். இதையும் டச் பண்ணிட்டீங்கன்னா செக் அவுட்டுன்னு இருக்கும். இதையும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் போகும். ஸோ பேமெண்ட் மெத்தடில் உங்களுக்கு இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி இனிமேல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கொடுக்க முடியாது. இதுதான் ஆரம்பம். இனி போக போக கேஷ் ஆன் டெலிவரி வரலாம். ஸோ ரீஃபண்டோட ப்ராசஸும் உங்களுக்கு நீங்கள் ரீஃபண்டுக்கு
நீங்கள் வாங்குகிற பொருள் உங்களுக்கு திருப்தி இல்லை, அது சரியாக இல்லை, உண்மையாகவே குறைகள் இருக்குன்னா கண்டிப்பாக 3 நாளைக்குள்ளே நீங்கள் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை ரீஃபண்டுக்கு எடுத்துப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ள அமௌண்ட் என்னவோ அதை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதில் முக்கிய குறிப்பு, உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்னு ஒன்று பிடிக்கப்படும்ல, ஸோ அந்த அமௌண்ட்டு மட்டும் ரீஃபண்ட் வராது. மற்றபடி நீங்கள் பொருளுக்கு என்ன விலைக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அதே விலையில் உள்ள பணம் உங்களுக்கு திரும்ப பெறப்படும். ஸோ இந்த ஷிப்பிங் சார்ஜுங்கிறதையும் போக போக இனிமேல் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இனிமேல் அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு டோட்டலாகவே ரீஃபண்ட் கொடுக்குறதுக்கு இருக்கலாம். பட் இதை நம்மளுடைய தெளிவாக நமக்கு இதுதான் வேணும்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம ஓகே பக்காவாக நம்ம அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் ஆர்டர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பொருட்கள் என்னவோ நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிக்கிட்டோம்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை, நமக்கு நல்லாவே இருக்குது. மினிமம் ரூ. 750 நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அந்தந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே அமௌண்ட் எல்லாமே ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆகுனதும் நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை நம்ம பர்ச்சேஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்பவே அருமையாகவே இருக்குது. இந்த அருமையில் சில குறைகள் இருந்தாலும் சில குறைகள் நம்மளுடைய முயற்சிகள் மூலமாக நிறைகளாக மாறும். அது எஸ்பிஎஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாற்றுவோம்னு நினைக்கிறேன். எஸ்பிஎஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் இனிமேல் நம்ம பை மோட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சம்பளம் வரும். ஸோ பை மோட்டுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ நாம் நம்மளுடைய பை மோட்டை எவ்வளோ விதமாக ப்ரொமோட் பண்ணுறோமோ அவ்வளோ விதமாக நல்லா தான் இருக்கும். மக்கள் சேவைக்கு நல்லதை எடுத்து சொன்னால் அதில் தப்பே இல்லை. ஸோ பை மோட் எல்லா விதத்துலையுமே இப்போ நல்லபடியாக இருக்குது. வெல்கம் கிட் இனிமேல் வந்துட்டும் அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி எப்படி இருக்குது, அதோட ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி அதோட அவங்க கொடுக்குற ப்ராடக்டை எவ்வளோ அழகாக அந்த பார்சல் பண்ணி கொரியர் பண்ணுறாங்க, எவ்வளோ நாட்களில் வருது, ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே நான் சொல்கிறேன். அதிகபட்சம் 10 நாட்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 10 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த டெலிவரி ஆகலாம். ஏன் அப்படின்னா தூர தொலைவுகள் கணக்கிட்டுப்பட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், சைடில் 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா ஆர்டர் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணதோட ஷோ மார்க் கொடுத்து பாருங்கள், பிளேஸ்டு, கன்ஃபார்ம், ரெடி டு டெலிவரி. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கும் அந்த ஸ்டேட்டஸ் மாதிரி காமிக்கும், நீங்கள் அதிலையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இந்த பை மோட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில்